எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஏன் சொல்கிறேன்னாக்கா, மனுஷனுடைய நிலைமை கேரண்டி இல்லாமல் வாழ்க்கை. நம்ம ஒரு பொருள் வாங்கினோட கேரண்டி இருக்குது. நம்ம நான் படுத்து எழுந்திருப்போம்னு நாளைக்கு கேரண்டி கிடையாது. அப்படி காலகட்டத்தில் இப்போது கள்ளக்குறிச்சியில் கூட ஒரு நிகழ்வு போயிடுது. கூட பிறகு சகோதரர்கள் அவங்க இந்த விஷச்சாராயம் குடித்து உயிருக்கு போராடிக்கிறாங்க, மறிச்சுங்கிறாங்க. இவ்வளோ இப்போதைக்கு எவ்வளோ கட்சி தலைவர்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கும் ஆறுதல் சொல்கிறாங்கள வேண்டி அவங்கள தேட்ட முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் இந்த இந்த வீட்டில் படுக்கிறவங்களையும் அவங்கள நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த குடும்பத்தில் உள்ள சகோதரிங்க, தாய்மாரெலாம். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு படுத்துக்கிறீங்க, நீங்கள் அந்த உடம்பு சரியில்லாமல் உயிருக்கு போராடின்னு படுத்துக்கிறீங்க. எனக்கு வருத்தமாகுது. ஆண்டவரும் உங்களை எந்த குறையும் இல்லாமல் உயிரோடு வரணும். ஆபத்து ரெண்டாவது அந்த பக்கம் போகாதீங்க. அந்த சரக்கு குடிக்கிற விஷயம் வேணாங்க. உங்களை நினச்சி உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள், மனைவி பிள்ளைகளை நினச்சி பாருங்கள். அவங்க படுற கஷ்டத்தை பாருங்கள். சமுதாயத்தில் நீங்கள் ஒரு ஆம்பளை இல்லாத எப்படி வாழணும், ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியுங்க? அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அரசாங்கத்துக்கு நான் ஓட்டு போட்ட உரிமையில் பேசுகிறேன். நான் அரசாங்கத்தை நான் கண்டில்லை. ஏதோ கவர்மெண்ட் மூலிமா கடை நடத்துகிறேன்னு கடை விற்கிறீங்க. அது அரசாங்கம் மட்டும் நடத்துகிற கடையாக மட்டும் இருக்கணும். ஊருக்கு பிளாக்கில் விற்கிறது அவன் வேலைக்கு போகிறவன் காலையில் 5 மணிக்கு குடிக்கிறாங்க, 5 மணிக்கு குடிக்கிறாங்க. அதால் நம்ம கூட போன தங்கச்சிங்க, அக்காங்க, அம்மாக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. புள்ள வேலைக்கு போக குடிக்கிறானே, இப்போ வீட்டுக்காரன் வேலைக்கு போக குடிக்கிறானு சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த அரசாங்கம் இந்த ஒயின் ஷாப்பை பற்றி இந்த ஒயின் ஷாப்பை பிளாக்கில் விற்கிறாங்க பற்றியா வீட்டுங்களில், அதை தடை பண்ணுங்க. நைட்டு 10 மணி ஆனால் ஒரு சாவு நிகழ்ச்சி நடக்கக்கூடல, ஓட்டமாக குடிச்சிடானுங்க. லோனு கட்டுற காசு எதுவுமே காலையில் குடிச்சிடானுங்க. கடை தலைவலி தராங்க. 12 மணிக்கு நேரமான கடை மட்டும் இருந்தாக்கா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம். காலையில் அவன் வீட்டில் தந்து விற்கிற பாட்டிலுங்களை வாங்கி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போகிறான். அதனால் விபத்து. நேற்று கூட பைக்கில் போயிட்டு வந்துருக்கும்போது வேலைக்கு போகிறான் 7 மணிக்கு. அவன் என்ன டென்ஷனில் போகிறானோ குடிச்சிட்டு போகிறானு தெரியல. ஆனால் போய் காவலை விட்டான் போய்ட்டு காலையில் 7 மணிக்கு. அதுபோல் நம்ம அந்த தமிழ்நாடு ஜனங்க மேலே அக்கறையாக இருந்தாக்கா நீங்கள் கவர்மெண்ட் நடத்துகிற கடையாக மட்டுமே பாருங்கள். இடையில் இந்த வீட்டுங்களில் நடத்துகிற பிளாக்கில் ஓட்டுற சரக்குலாம் அதை நிப்பாட்டுங்க. அது தடை பண்ண முடியாதுங்களா? சொல்லுங்கள். அது தடை பண்ண முடியாதுங்களா? போலீஸ் நினச்சா பண்ணலாங்க. எங்கே பிடிச்சி போகிறாங்க, விட்டுறாங்க, 2வது தான் ஆகுது. அது நிரந்தரமாக தடை பண்ணுங்கள். நாட்டுக்கு வருமானம் ஒயின் ஷாப் தான் இருந்தாக்கா எல்லோரும் அதை விரும்புகிறாங்கனாக்கா அது இப்போ கண்ணை கெட்டு போட்டோம். அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் பிளாக்கில் சரக்கை மட்டும் தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை கட்டுப்படுத்துங்க. அது விற்காதல் தடை பண்ணுங்கள். மன கஷ்டமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு குடும்பம் பாதித்தா தான் நடவடிக்கை எடுப்பாங்களா? சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சியில் நடந்தால் நடந்தால் தான் எடுப்பாங்களா பாதிப்பு? வருமுன் காப்பது சொல்கிறீங்களா? வருமுன் காக்கிறதுக்கு முன்னே அந்த இந்த சின்ன சின்ன எவ்வளோ ஜனங்க இதாங்க இல்லைங்க, உயிர் பணம் தாங்க பிரச்சனை இல்லைங்க. அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. வீட்டுக்காரன் பண்ணுற குறைச்சலில் காலையிலே குடிச்சிட்டு வேலைக்கு போகாத இருக்கிறவங்களும் டென்ஷன் பண்ணிக்கணும், பிள்ளைங்களும் டென்ஷன் பண்ணிக்கணும். எவ்வளோ நாட்டு நடைமுறையில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது. இந்த தயவுசெய்து சொல்கிறேன், இந்த பிளாக்கில் ஓட்டுற சரக்கை மட்டும் கண்டிப்பாக நிறுத்திடுங்க, எடுத்து போடுங்க. உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.